ஹாய், வெல்கம் பேக் நித்யா நீபா சேனலுக்கு. இப்போது ஒரு வெஜிடபிள் மஞ்சூரியன் பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது காலிஃப்ளவர், சோயா, இது ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற பூச்சிங்கெல்லாம் கொஞ்சம் செத்து போயிடும். நல்லா வெந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. பிறகு அதே தண்ணியில் சோயாவை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி அதையும் பிழிஞ்சு எடுத்து அந்த தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. சூடு நல்லா ஆறின பிறகு ஒரு ஜார் எடுத்து ரெண்டையும் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடல மாவு, அரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு மைதா மாவு கொஞ்சம், தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதை வறுக்கிறதுக்கான தேவையான எண்ணெயை ஊற்றி கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுந்த பிறகு எடுத்து வச்சுக்கின்னு நம்ம வறுத்த அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சோயா சாஸ் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பால்ஸ் எடுத்து போட்டுட்டு கலரி விட்டுட்டு கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. வெஜிடேபிள் மஞ்சூரியன் ரெடி. மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.